நமஸ்காரம், நான் லக்ஷ்மி பேசுகிறேன். நான் இன்றைக்கி ரசத்தில் ஒரு வகை பண்ணி காமிக்க போகிறேன். இது புளிப்பு மாங்காய் வச்சு அப்பே ரசம்னு ஒன்று பண்ணுறது. இது மங்களூர், உடுப்பி, தர்மஸ்தலா அந்த சைட்லலாம் இதை பண்ணுவாள். நம்மளும் இது பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வாங்க என்னென்ன சாமான் வேணுங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு மாங்காய் ரசத்துக்கு தேவையான சாமான்கள்: புளிப்புள்ள மீடியமாக இருக்கிற மாங்காய் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். தோல் சீவி மாதிரி பொடி பொடியாக திருத்தி வச்சுருக்கேன். அது கொட்டையும் வச்சுருக்கேன். இது காரத்துக்கு பச்சை மிளகாய், மஞ்சள் பொடி, உப்பு, கொஞ்சோண்டு வெல்லம். தாளிக்கிறதுக்கு நெய் எடுத்து வச்சுருக்கேன். பெருங்காயம் வச்சுருக்கேன். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை. ரசம் பண்ணுறதுக்கு முதல்ல கேஸ் மூட்டி ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். இதில் மாங்காயை போடுறேன். இது நல்ல மழன்னு வேகணும். இதுலேயே 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி போடுறேன். இது தேவையான அளவு உப்பும் போட்டுறேன். நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் இது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன். வேக போட்ட மாங்காயும் பச்சை மிளகாயும் இந்த மாதிரி நல்லா மைய வெந்தெடுத்து இந்த தண்ணியெல்லாம் மட்டும் எடுத்து வச்சுட்டு வெறும் அந்த பல்ப்பை மட்டும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சின்னு ரசம் பண்ணுறது காமிக்கிறேன். அப்பே ரசத்துக்கு மாங்காய் பச்சை மிளகாய் வேக வச்சதை இந்த தண்ணி எடுத்துன்ட்டு நைஸாக அரைச்சின்னு வந்திருக்கேன் ஆற வச்சு. இப்போ ரசம் பண்ணுறது எப்படிங்கிறத காமிக்கலாம். மாங்காய் வேக வச்ச தண்ணி இதில் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இந்த அடுப்பை மூட்டி இதில் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் இந்த வேக வச்ச பல்ப்பு அரைச்சதையும் இதில் கொட்டிடுறேன். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி ஜலம் வேணுமோ, நீர்க்க வேணுமா சாப்பிட்றதுக்கு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இதில் ஜலம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை திக்காக வேணுனாலும் இப்படியே வச்சுக்கலாம். நீங்கள் நான் கொஞ்சம் ஜலம் விட்டுக்கிறேன். ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அரைச்ச விழுதை இதிலேயே குத்தி வச்சிடுறேன். ரொம்ப கொதிக்கக்கூடாது. அதனால் நீங்கள் நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இதை மாங்காய் கொட்டையை இதை வேஸ்ட் ஆக்க மாட்டேன். அதையும் இதில் ரசத்துலேயே போட்டுருவேன். ஃப்ளேவர் நல்லா இருக்கும். இல்லை குழம்பு இருந்தாலும் குழம்புலேயே போடலாம். வெந்ததுன்னா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா இது சுடட்டும். கை பொறுக்கிற சூடு இருந்ததுன்னா சரியாக இருக்கும். ரொம்ப புளிப்பாக இருந்ததுன்னா நீங்கள் வெல்லம் கொஞ்சம் போடலாம். வெல்லம் பிடிக்காதவா அப்படியே கூட வச்சுக்கலாம். நீங்கள் சாதத்துக்கு கலந்து சாப்பிட இது பிடிக்கல அப்படின்னாக்கா கொஞ்சம் ரசப்பொடி போட்டு, புளியெல்லாம் போட வேண்டாம், ரசப்பொடி போட்டு கொதிக்க விட்டு இறக்கி வச்சுக்கலாம். இல்லைன்னா மிளகு ஜீரக பொடியும் போடலாம். நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். மாங்காய் ரசம் நல்லா கொதிச்சுட்டு பாருங்க. இது மாங்காய் ஜாஸ்தி புளிப்பு இல்லை, அதனால் கொஞ்சமாக சொட்டு வெல்லம் போடுறேன். இதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் கடுகு, பெருங்காயம், ஜீரகம், கருவேப்பிலை தாளித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுடுறேன். மேலே துளியோண்டு பச்சை கருவேப்பிலை கிள்ளி போட்டுட்டு ஒரு கொத்தமல்லியும் போட்டுறேன். இது நீங்களும் இது மாதிரி பண்ணி பாருங்கள். இது ரசம் ரெடியாக இருக்கு பாருங்கள். அப்பே ரசம் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி தான் இருக்கும். அது நீங்கள் அதை அப்படியேவும் சாப்பிட்லாம். அப்படி இல்லை சாதத்துக்கு பிடிக்காது அப்படின்னாக்கா அதோட கூட நீங்கள் ஒரு டொமேட்டோ, பருப்பு கட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு பொடி வேணாலும் போட்டுக்கலாம். ரசப்பொடி இல்லை மிளகு ஜீரக பொடி வேணாலும் போட்டுக்கலாம். அப்படியும் பண்ணிக்கலாம். அது ரசம் மாதிரி ஆகிடும். இது அப்பே ரசங்கிறது ஜீரண சக்திக்கு நல்லாயிருக்கும். அதுவும் மாங்காயில் பண்ணால் இந்த சீசனில் நல்லாயிருக்கும்னு பண்ணுவேன். அது மாதிரி நீங்களும் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நமஸ்காரம்.